முக்கிய செய்தி. கோவை அன்னூரில் 1.5 கோடி ரூபாய் கொள்ளை போனதாக பொய் புகார் அளித்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தருவதற்காக எமது செய்தியாளர் பாபு இணைப்பில் இருக்கிறார். பாபு வணக்கம். தற்பொழுது பாஜக பிரமுகர் வீட்டில் உண்மையாகவே எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது, அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே தொக்கம்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் விஜயகுமார். இவர் பாஜக பிரமுகரான இவரது வீட்டில் நேற்றைய முன்தினம் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 பவுன் தங்க நகைகள் 200 கிராம் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் எஸ்பி உத்தரவின் பேரில் மேட்டுப்பாளையம் உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் பாலாஜி தலைமையில் 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடி வந்தனர். விசாரணையில் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்த போது அங்கு சந்தேகத்திற்கு இடமான நபர் ஒருவர் வந்து சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அந்த நபர் குறித்து தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி கருமத்தம்பட்டி பகுதியில் அந்த நபர் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவனை கைது செய்த போலீசார் அன்னூர் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவன் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அந்த நபர் தான் விஜயகுமார் வீட்டினை நோட்டமிட்டு திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டும் தெரிய வந்தது. பின்னர் அன்பரசனிடமிருந்து விஜயகுமார் வீட்டில் பூட்டை உடைத்து அவரை வீட்டில் இருந்த 18.5 லட்சம் ரூபாய் மற்றும் 9 சவரன் தங்க நகைகள் 200 கிராம் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடித்தது உறுதி செய்யப்பட்டது. இருப்பினும் விஜயகுமார் தனது வீட்டில் 1.5 கோடி ரூபாய் திருட்டப்பட்டதாக கூறியதால் அவரிடம் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையில் விஜயகுமார் விரைவாக குற்றவாளிகளை பிடிக்க காவல்துறைக்கு அழுத்தம் தர வேண்டி பொய்யான தகவலை கூறியது தெரிய வந்தது. இதனை அடுத்து குற்றவாளியிடம் இருந்து 18.5 லட்சம் ரொக்கம், 9 சவரன் தங்க நகைகள், 200 கிராம் வெள்ளி பொருட்கள் போலீசார் அன்பரசன் மீது பறிமுதல் செய்து அன்பரசன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் எடுத்தனர். அன்பரசன் மீது ஏற்கனவே 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் பொய்யான வழக்குகளை கூறி போலீசாரை அலைக்கழித்ததாக பாஜக பிரமுகர் விஜயகுமார் மீது நீதிமன்ற உத்தரவுப்படி 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக மாவட்ட எஸ்பி பத்ரிநாராயணன் பத்திரிகையாளருக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேடம், விரிவான தகவல்களுக்கு நன்றி பாபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.